பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹோண்டா இன்ஜினை தான் பிரிக்க போகிறோம். ஆல்ரெடி பாதி பிரித்து வச்சுருக்கோம். நேற்று கொஞ்ச நேரம் பிரித்தோம், டைம் ஆச்சுன்னு போயிட்டோம். இன்றைக்கி வந்து மீதியை பிரிக்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம கிக்கர் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா அதை இன்றைக்கி பிரிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 4 நட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்பவுமே வந்து திருப்பியில் சைடில் வச்சு அடித்து கழட்டணும். இதுக்கே ரொம்ப லேட் ஆகும். நம்ம அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், புதுசாக அந்த டூல்ஸ் வாங்கியிருக்கோம். நம்ம கடைக்கு வந்திருக்க புது வரவு இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் கூட நம்ம ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, கல்ட்ரா மிஷின் அந்த பாருங்கள் அங்கே இருக்குது. ஆல்ரெடி பாருங்கள் அந்த கல்ட்ரா மிஷின் அங்கே இருக்குது. அந்த மிஷினில் வந்து சிலது வந்து கழட்டாது, நம்ம ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா கழட்டுறது. அந்த மாதிரி இதை கழட்டுறது வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரூ டிரைவர் போடுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இது வேணாம், நம்ம வந்து இந்த பாக்ஸ் போடுறதுக்கும் தனியாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸும் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸு போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்க்ரூ தான், இதெல்லாம் வந்து ஸ்க்ரூ தான் கழட்ட போகிறோம். அதுக்காக வந்து ஸ்டார் இதை போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டைட் வைக்கணும் அப்படின்னா இது ரைட்டில் இந்த அம்புக்குறியை வச்சோம் அப்படின்னா டைட் ஆகும். நம்ம அடிக்கும் போது ஒரு சுற்று வந்து டைட் ஆகும். இப்போ ப்ரெஸ் பண்ணி இது பண்ணி எல் இப்போ வந்து லூஸ் ஆகும். இப்போ நம்ம இது லூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பாருங்கள். இதை அவ்வளோதான். ஒரு அடி தான். இது எவ்வளோ வேலை வந்து நமக்கு ஈஸியாக வச்சுக்கணும். இதை கழட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுங்களா. மிஷின்லேயும் கழட்ட முடியாது, கையிலையும் வந்து இந்த ஒன்று ஒன்றா வச்சு பாருங்கள். ஒரு அடியில் எப்படி சுற்றுது பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பைக் பட்டரை வைக்கிற அளவுக்கு எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சுங்க. சிறுக நம்ம வந்து அவ்வளோ எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட பாருங்கள், இல்லாத எக்யூப்மெண்ட்டே இல்லை. மோட்ரு வச்சுருக்கோம், கட்டிங் மிஷின் வச்சுருக்கோம். வந்து இது புதுசாக வாங்கியிருக்கோம். இது 1700 என்ன புதுசாக வாங்கியிருக்கோம். ஸ்பேனர் பாக்ஸ் பாருங்கள், நிறைய மேலே வச்சுருக்கோம். இது இல்லைனாலும் கழட்டுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ டைட்டாக இருக்குது, திருப்பிலையும் கழட்ட முடியாது கையை வச்சு.
நட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த ஸ்டார் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. நம்ம அடிக்கிறோம் பாருங்கள், கழட்ட மாட்டோம். மேலே சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு கோடு போட்டோம். இப்போ ஸ்டாருக்கு பதிலாக பட்டையாக இருக்கிறது யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு டைப்பில் இருக்கிறாரு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சு. ஸ்லிப் ஆகிற நட்டுலாம் இப்படி கழட்டினோம்னா ரொம்ப ஈஸியாக கழட்டிடலாம். பேரிங் அந்த இடத்துல வந்து ஒரு இரும்புல ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெட்டி எடுக்கணும். இதை அதுக்கு தான் வந்து அடிச்சுருக்காங்க.